வணக்கம். பேராசிரியர் டாக்டர் ஏ ஜெகதீசன். கிழமையை பற்றிய பதிவு தொடர்கிறது. இப்போது ஒருத்தர் முதல்ல உங்களை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்றாரு, சாப்பிட்ற கூப்பிட்றாருன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிக்கலாம். இதே மாதிரி உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்காக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்காக இருக்கலாம், தெரிஞ்சவங்க வீட்டுக்காக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களை முதல்ல விருந்து சாப்பிட்ற கூப்பிடுறாங்க. இதில் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 கிழமையிலையுமே முதல்ல ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சாப்பிடக்கூடாது. டீ சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், ஆனால் உணவுன்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது அவங்க கூட பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உறவு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தொடர்வது இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அனுபவத்தில் ஒத்து வருகிறது. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம் முன்னோர்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து தான் இதை சொல்லியிருக்காங்க. எனவே முடிந்தவரை எங்கேயும் இந்த செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களில் யார் வீட்லேயும் போய் சாப்பிடாதீங்க. வேறு நாள் போய் சாப்பிட்டுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு புதன்கிழமை இருக்குது, வியாழக்கிழமை இருக்குது, வெள்ளிக்கிழமை இருக்குது. இந்த நாளில் போய் நீங்கள் சாப்பிட்டு திங்கக்கிழமையும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரனுக்கு அதிபதி, அதுக்கு திங்கக்கிழமைக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சுபர், ஒரு வகையில் பாவர். எப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிறையில் சந்திரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவுமே சுபகிரகம், தேய்விரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரன் பாவகிரகம். அதனால் இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முகூர்த்தம் வைக்கிறதுக்கும் எடுத்துக்கிறாங்க. அது காரணம் இதுதான். வளர்பிறையில் நல்லவர் கிழமை, தேய்விரையில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஆகாத கிழமை. அதனால் சந்திரன், அதாவது திங்கக்கிழமை நீங்கள் எதுக்கு வேணாலும் இந்த சாப்பிட்றதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வருகின்ற ஜாதகர்கள் கேட்கக்கூடிய சந்தேகம் நிறைய இருக்குது. அதில் நிறைய கேட்குறது சார் நாங்கள் பிறந்த நாளை தமிழ் மாதப்படி கொண்டாடணுமா அல்லது ஆங்கில மாதப்படி கொண்டாடணுமா, தமிழ் கிழமைப்படி கொண்டாடணுமா அல்லது ஆங்கில கிழமைப்படி கொண்டாடணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் சூரிய சித்தாந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தமிழ் கிழமை மற்றும் தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டது. எனவே யாராக இருந்தாலும் உங்களுடைய பிறந்த நாளை தமிழ் முறைப்படி கொண்டாடுங்க. தமிழ் முறைப்படிக்கும் ஆங்கில முறைப்படிக்கும் வித்தியாசம் உள்ளது. எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் கிழமை அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் சூரிய உதயத்தில் இருந்து அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வரைக்கும் ஒரு நாள். உதாரணத்துக்கு திங்கக்கிழமை எடுத்துக்குவோம். திங்கக்கிழமை காலையில் 6:50 சூரிய உதயமாகுதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் தை மாதம் எல்லாம் 6:50 வந்துரு. அப்போது 6:50 சூரிய உதயமாச்சுன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை காலையில் 6:50 வரைக்கும், அதாவது அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வரைக்கும் ஒரு நாள், இடைப்பட்டது ஒரு நாள். ஒரு குழந்தை திங்கக்கிழமை 6:51 பிறந்தால் அது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா திங்கக்கிழமை பிறந்த குழந்தையும் சொல்லணும். இதே பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:49 பிறந்தா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தையும் சொல்லணும். இதே மாதிரி அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் 6:49 ஒரு குழந்தை பிறந்தால் அது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா திங்கக்கிழமை பிறந்த குழந்தைன்னு தான் சொல்லணும். அப்போ இந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி பிறந்த நாள் கொண்டாடுவீங்கன்னு கேட்டால் திங்கக்கிழமை காலையில் 6:49 6:50 சூரிய உதயம், 6:49 ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் கிழமைப்படி கொண்டாடணும். இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை காலையில் 6:49 ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் 6:50 பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சூரிய உதயம். அப்போ 6:49 ஒரு குழந்தை பிறந்தால் அது திங்கட்கிழமை
பிறந்த கிழமையாக எடுத்துக்கணும். அப்போ அந்த குழந்தை பிறந்தது வந்து திங்கக்கிழமை, அப்போ திங்கக்கிழமை தான் பிறந்த நாள் கொண்டாடணும். தமிழ் கிழமை அப்படிங்கிறது ஒரு நாள் காலையில் சூரிய உதயம் நப்பாகுது, அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் ஒரு நாள். ஆங்கில முறைப்படி அப்படிங்கிறது இன்னைக்கு நைட்டு 12 மணிலிருந்து நாளைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஆங்கில முறைப்படி ஒரு நாள். ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தமிழ் முறைப்படி யாருமே கொண்டாடுறதில்லை. எல்லாமே ஆங்கில முறைப்படி தான் புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்காங்க, அதை பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. எனவே சாஸ்திரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படவில்லை. நீங்கள் சாஸ்திரப்படி உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக தமிழ் கிழமைப்படி தான் கொண்டாடணும். இதுதான் கரெக்டானது. நீங்கள் ஆங்கில முறைப்படி கொண்டாடுறது வந்து தவறானது. என்னென்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா திங்கக்கிழமை பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருப்பார். அவர் அதிகாலையில் 3 மணிக்கு பிறந்திருப்பார். அந்த 3 மணிங்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்ந்தது. அப்போ இவர் வந்து திங்கக்கிழமை பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருப்பார். இவர் பிறந்த கிழமை திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டு இருப்பார். ஆனால் அது தப்பானது. பிறந்தநாள் இப்படி கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் கொண்டாடாதீங்க. நம்ம சாஸ்திரத்தில் அப்படி சொல்லலை. எல்லாருமே தமிழ் முறைப்படி பிறந்தநாள் கொண்டாடுங்க.